நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சட்ட மாணவர், உங்க பேரு ஸ்வப்னில் திரிபாடின்னு வச்சுக்கலாம். நாட்டுல நடக்கிற ரொம்ப முக்கியமான வழக்குகளை நேர்ல பார்க்கணும்னு ஒரு ஆசையோட உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க. ஆனா அங்க நீதிமன்ற அறைக்குள்ள பயங்கரமான கூட்டம். உங்களால உள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. இந்த ஒரு தனிப்பட்ட அனுபவம் தான் ஒரு பெரிய கேள்வியை நம்ம எல்லாருக்கும் முன்னாடியும் கொண்டு வந்து நிறுத்துது. அதாவது, நாட்டோட உச்சநீதிமன்றம் மூடிய கதவுகளுக்கு பின்னால செயல்படலாமா? நம்ம உரிமைகளை பாதிக்கிற ஒரு வழக்கு நடக்கும்போது அதை பார்க்குற உரிமை கூட நமக்கு இல்லையா? கரெக்ட். ஸ்வப்னில் திரிபாதியோட இந்த முயற்சி எப்படி நீதிமன்ற அறைக்குளவுகளை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளேயே விசாரணைகளை கொண்டு வந்துச்சுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரியான தொடக்கம். இந்த முழு விவாதத்தோட அஸ்திவாரமே திறந்த நீதிமன்றம், அதாவது ஓப்பன் கோர்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது நம்ம அரசியலமைத்த சட்டத்தோட பிரிவு 145(4), அப்புறம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 327 கூட சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பல வருஷமா ஓப்பன் கோர்ட்னா யார் வேணும்னாலும் கோர்ட் ரூம்குள்ள நேர்ல வரலான்னு மட்டும்தான் அர்த்தம் இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல அந்த வார்த்தையோட அர்த்தமே மாறிடுச்சு. அதாவது பிசிக்கல் ஆக்சஸை தாண்டி வர்ச்சுவல் ஆக்சஸா தான் இதோட பரிமாணம் வளர்ந்துருக்கு. இதுல சுவாரஸ்யமே அதுதான் நினைக்கிறேன். இது வெறும் ஒரு டெக்னாலஜி வசதி இல்ல. இது நம்மளோட அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு நீதிமன்றம் சொன்னதுதான் ஒரு பெரிய திருப்பு முன்னு. அது எப்படி நம்ம அடிப்படை உரிமைகளோட இணையுது? இதுல 2 முக்கியமான கோணங்கள் இருக்கு. முதல்ல, அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 19(1)(a). இது நமக்கு அறியும் உரிமைய, அதாவது ரைட் டு நோவை கொடுக்குது. அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி நீதிமன்றங்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நமக்கு உரிமை இருக்கு. ஓகே. ரெண்டாவதா பிரிவு 21. அது நீதியை அணுகும் உரிமைய, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸை உறுதி செய்யுது. நீதி எப்படி வழங்கப்படுதுன்னு பார்க்கறதும் அந்த உரிமையில ஒரு பகுதிதான்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா விளக்குச்சு. அப்போ நேரலை ஒளிபரப்புங்கிறது ஒரு ஆடம்பரம் இல்ல? நிச்சயமா இல்ல. அது இந்த 2 உரிமைகளோட ஒரு நேரடி விரிவாக்கம். நீதிமன்றம் இதை எப்படி பார்த்ததுங்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீதிபதி சந்திரசூட் ஒரு விஷயம் சொன்னாரு. சூரிய ஒளியே சிறந்த கிருமி நாசினி அப்படின்னு. ஆமா, சன்லைட் இஸ் தி பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஆமா. ஆனா நீங்க சொல்ற அதே வெளிப்படைத்தன்மை அது ஒரு 2 பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. எப்படின்னு சொல்றீங்க? எல்லாத்தையும் நேரலையா ஒளிபரப்புனா என்ன ஆகும்னு யோசிங்க. தனிநபரோட அந்தரங்கம், அவங்களோட கண்ணியம், இதுக்கெல்லாம் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதையும் நீதிமன்றம் ரொம்ப தீவிரமா யோசிச்சாங்க. சரி. அப்போ ஒரு பக்கம் வெளிப்படைத்தன்மை முக்கியம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் பொது வழியில வைக்கிறது ஆபத்து. இந்த சமநிலையை எப்படி உருவாக்குனாங்க? அதுதான் இந்த தீர்ப்போட மைய புள்ளி. நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துச்சு. அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள், பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வழக்குகள், இதெல்லாம் கண்டிப்பா நேரலை செய்யப்படணும்னு சொல்லுச்சு. ஆனா அதே சமயம் சில முக்கியமான விதிவிலக்குகளையும் கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு, திருமண தகராறுகள், விவாகரத்து வழக்குகள், அப்புறம் பாலியல் வன்கொடுமை வழக்குகள், குறிப்பா பாக்சோ சட்டத்தின் கீழ் வர்ற வழக்குகள், தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகள், இதெல்லாம் நேரலையில ஒளிபரப்ப கூடாதுன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. இதுல முக்கிய நோக்கம் பாதிக்கப்பட்டவங்களோட கண்ணியத்தை பாதுகாக்கிறது தான், சரிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கிய நோக்கம். அப்போ இந்த 2018 தீர்ப்போட தாக்கம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நேரடியா தெரியுது. ஆமா. சட்டப்பிரிவு 370 நீக்குனது பத்தின வழக்கு விசாரணை, இல்லனா ஓரின சேர்க்கையாளர் திருமண வழக்குகள் மாதிரி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம வீட்ல இருந்தபடியே யூடியூப்ல பார்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்வப்னில் திரிபாடி வழக்கு தான். நிச்சயமா. அந்த ஒரு தீர்ப்பு தான் இந்த டிஜிட்டல் கதவுகளை நமக்காக திறந்து விட்டுச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற பாடம் என்ன? ஒரு பொது குடிமகனா உங்களுக்கு இந்த வசதி ஒரு பெரிய சக்தி. சமூக ஊடகங்கள்ல பரவுற அரைகுறை தகவல்களையோ வதந்திகளையோ நம்பாம வக்கீல்கள் எப்படி வாதாடுறாங்க, நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு நீங்களே நேரடியா பார்க்கலாம். ஒரு வகையில நீதிமன்றமே ஒரு ஃபேக்ட் செக்கரா மாறிடுது இல்லையா? அருமையான பார்வை. அதே சமயம் சட்ட வல்லுநர்களுக்கு இது ஒரு முக்கியமான கருவியை கொடுக்குது. திறந்த நீதிமன்றம்ங்கிறது தான் பொதுவான விதி. ஆனா ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு வழக்குல உங்க கட்சிக்காரரோட தனிப்பட்ட உரிமையை பாதுகாக்க வேண்டியிருந்தா இதே தீர்ப்பை ஒரு காரணமா காட்டி நேரலை ஒளிபரப்பிலிருந்து விலக்கு கேட்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அப்போ இந்த விவாதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனை. வெளிப்படைத்தன்மை நீதித்துறையின் மீது நம்பிக்கை அதிகரிக்குதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆமா, ஆனா
இந்த தொழில்நுட்பம் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அவங்களோட கண்ணியத்துக்கும் எந்த பாதிப்பும் வராம இந்த வெளிப்படைத்தன்மையை நாம எப்படி தொடர்ந்து உறுதி செய்ய போறோம்? இதுதான் நாம அடுத்ததா சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி.